இல்ல சத்யராஜெல்லாம் அவர் மாதிரிலாம் ஒரு கேவலவாதிக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா திரும்ப திரும்ப இவங்களோட ஐடியாலஜி என்னன்னா, இங்க வந்து இந்து கடவுள்களை இழுத்து பழிச்சு பேசினா வந்து நம்ம பெரிய ஹீரோ ஆயிரலாம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஊரெல்லாம் வந்து கோமணங்கட்டி தெருவுல அம்மனமா ஒருத்தன் போனான்னா அவனை எல்லாரும் ஆண் பார்ப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்து கடவுளை வந்து நம்ம வந்து போற்றி வணங்கி எல்லாம் பண்றப்போ நம்ம கடவுளை ஒரு இழிவா பேசுனோம்னா நம்ம பெரிய ஆளாயிரலாம் அப்படிங்கிறது அந்த ஈவேராவோட ஐடியாலஜியும். அதை வச்சு இவங்க இது பண்றாங்க. இவர் சொல்றாரு சத்யராஜ், ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, கோவில்ல வந்து உண்டியல் வைக்கிறது ஆத்திகமா, அந்த உண்டியலுக்கு பூட்டு போட்டா அது நாத்திகம் அப்படின்றாரு. நாங்க சொல்றோம், ஆத்திகவாதிகள் என்ன செய்வாங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கவன் கொண்டாந்து உண்டியல்ல காசு போடுவான். எதுக்காக? அந்த கோவில்ல வேலை செய்றவங்களுக்கு, அந்த கோவில பராமரிக்கிறதுக்கு, அந்த கோவில சுத்தி ஒரு ஒரு சுயசார்பு பொருளாதாரம் பொருளாதாரம் உருவாகணும்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆத்திகன் அதுல வந்து காசு போடுறான். எதுக்கு தெரியுமா பூட்டு போடுறான்? உங்கள மாரி கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு அந்த உண்டியல கொள்ளையடிக்க ஒரு நாத்திக கும்பல் வருது பாரு, அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் அந்த உண்டியலுக்கு நாங்க பூட்டு போடுறோம். புரியுதா? அப்ப அந்த நாத்திகனுக்கு பயந்து தான் அந்த உண்டியலுக்கு இது போடுறோம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்க கோயில்ல இருக்கிற உண்டியல் காச இந்த நாத்திக கும்பல் தான் கொள்ளையடிச்சுட்டு உட்கார்ந்திருக்குது.